மக்களுடைய நலன்லையும் மக்களுடைய பொது சுகாதாரத்திலையும் தமிழ்நாடு அரசு, திராவிட மாடல் அரசு விண்வெளியில முதல் சென்றது யாருன்னாக்க நீல் ஆம்ஸ்ட்ராங். குழந்தைகள் வந்துட்டு கற்பிக்கப்பட்ட அறிவியல் கல்வியின்படி சொன்னாங்க. இந்த அனுராக் போன்றவர்கள் என்ன சொல்றாங்க, இல்ல அனுமானு சொன்னாங்க. சபாக்கர் வந்துட்டு புல்புல் பறவையில பறந்து போனாருன்னு சொல்லிட்டு பாடத்திட்டத்துல வச்சாங்க. பக்தியையும் கல்வியையும் மதத்தையும் ஒன்றிணைத்து பார்க்கவே கூடாது. கேட்கும் போது ஒரு பையன் வந்துட்டு எழுச்சது துடுக்க சொல்லுவானாக்கா, சிவனோட தலையில நீல் ஆம்ஸ்ட்ராங் காலை வச்சாரு. மதமும் அறிவியலும் ஒன்றா கலந்து பார்த்தாலே இது போன்ற பல சிக்கல்கள் வந்துட்டு மத நம்பிக்கையாளர்களுடைய மனம் புண்படுபடியே போகக்கூடிய நிலை வரும். அதனால மதத்தையும் அறிவியலையும் கல்வியில வந்துட்டு ஒன்றிணைக்காதீங்க. ஆனா அனுராக் போன்றவங்க என்ன பண்ணாரு, விண்வெளியில முதல்ல பறந்தது அனுமார் அப்படின்னு சொல்வதற்கெல்லாம் அந்த குழந்தைக்கு ஏதாவது ஒண்ணு எழுந்திருச்சு, அதுக்கு என்னடா சயின்டிபிக் ப்ரூஃப் இருக்குன்னு எந்த ஒரு குஜராத் மாநிலம் இருக்கு இல்லைங்களா, பொது சுகாதாரத்துல 18வது இடத்துலதான் இருக்குது. வைப்ரண்ட் குஜராத்னு சொல்லக்கூடிய அந்த மாநிலத்துடைய பொது சுகாதாரம் கொஞ்சம் கூட வைப்ரண்ட் ஆகல. தமிழ்நாட்டினுடைய பொது சுகாதாரம் குறித்து சங்கிகள் எழுப்பக்கூடிய கேள்விகள் எல்லாமே ஒரு தடவை நீங்களே போய் பாருங்கன்னு நம்ம சொல்றோம். ஒட்டுமொத்தமா இந்த நாட்டையை சென்ட்ரலைஸ்ட் பண்ணுவது மூலமாக, குறிப்பா பொது சுகாதாரத்தை சென்ட்ரலைஸ் பண்ணிட்டாக்க அதையும் வந்துட்டு அதானி அம்பானிகளுக்கு தாரை வாய்த்து கொடுத்து மை சென்னை 360 தோழர்களுக்கு வணக்கம். நான் அனாதையாக வந்தேன், ஆனா முழு இதயத்தோடு திரும்பி செல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்துல சென்னையில் நடைபெற்ற நலன் காக்கும் ஸ்டாலின் அப்படின்ற திட்டத்துல கலந்து கொண்டு பேசிய பௌசியா பிவி அப்படின்ற ஒரு சீனியர் சிட்டிசன் லேடி இந்த திட்டத்தால தான் பெற்ற பலன் குறித்து பேசும்போது இப்படி ஒரு வார்த்தையை வந்து விட்டிருந்தாங்க. அந்த திட்டத்தை பயன்பெற்றவர்கள் உண்மையான உள்ள ஆழ்மனசுல இருந்துட்டு பேசி இந்த வார்த்தைகள் வந்து பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசு எந்த அளவுக்கு நீண்ட கால முதலீடுகள் மூலமாக சுகாதாரத்துறையில இந்தியாவை விட முன்னேறி தமிழ்நாடு இருக்குது அப்படின்றதான் பார்க்க முடியுது. அதே சமயத்துல ஒன்றிய அரசுடைய இந்த சென்ட்ரலைஸ்டு பாலிசிகள் மூலமா மாநிலங்களுடைய நல்ல நோக்கங்கள் வந்துட்டு எந்த அளவுக்கு பாதிக்கப்படுது அப்படின்ற குறித்தெல்லாம் நம்மளுடைய தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு கொடுத்த ஒரு கட்டுரையில வந்துட்டு மிக தெளிவாகவே சொல்லி இருக்கிறாங்க. தமிழ்நாடு அரசு 2024 ஒரு ஆய்வு வந்துட்டு மேற்கொள்றாங்க. அந்த ஆய்வு என்னன்னாக்கா, தமிழ்நாட்டினுடைய சுகாதார சவால்கள் மற்றும் அணுகுமுறை பிரச்சனைகள், அது மட்டும் இல்லாம நவீன வாழ்க்கை முறையால ஏற்படக்கூடிய நோய்கள், இது குறித்தெல்லாம் 2024 ஒரு ஆய்வு வந்துட்டு நடத்துறாங்க. அந்த ஆய்வின் அடிப்படையில பார்த்தாக்கா 39.9 பேருக்கு உயர் ரத்த அழுத்தம் ஹைபிபி இருக்குது, 17.6 பேருக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா டயபெட்டிக் இருக்குது. அது மட்டும் இல்லாம தேசிய குடும்ப சுகாதார ஆய்வு 5 படி பாத்தீங்கன்னாக்கா 30 to 40 வயசுல இருக்க பெண்கள்ல வெறும் 9.8% பெண்களுக்கு தான் சர்விக்கல் கேன்சர் ஸ்கிரீனிங்கே செய்யப்படுது. வெறும் 6.4% பேருக்கு தான் மார்பக புற்றுநோய் பற்ற பரிசோதனை செய்யப்படுது அப்படின்றது தெரிய வந்திருக்குது. இதையெல்லாம் வைத்துக் கொண்டு மக்களை தேடி மருத்துவம் நலன் காக்கும் ஸ்டாலின் இந்த திட்டங்களை எல்லாம் அமல்படுத்தி இருக்குது தமிழ்நாடு அரசு. நலன் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தின் மூலமாக இசிஜி, எக்கோ ரத்த பரிசோதனை இதெல்லாம் கட்டணமே இல்லாம செய்யப்பட்டு மக்களுக்கு உடனடியாக ரிசல்ட் வந்து கொடுக்கறாங்க. மக்களை தேடி மருத்துவ திட்டம் அப்படின்ற பேர்ல மக்களுக்கு வீடு வீடா போய் மருந்துகளை கொடுத்து மக்களுடைய சுகாதாரத்தை தொடர்ந்து வந்துட்டு தமிழ்நாடு அரசு பேணி காத்துட்டு இருக்குது. மக்களுடைய நலன்லையும் மக்களுடைய பொது சுகாதாரத்திலையும் தமிழ்நாடு அரசு, திராவிட மாடல் அரசு தொடர்ந்து வந்துட்டு பல முன்னெடுப்புகளை எடுத்துக்கொண்டு தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே நாங்க தான் வந்துட்டு முன்மாதிரி அப்படின்றத தொடர்ந்து எடுத்து காட்டிட்டே இருந்தாலும் இந்திய ஒன்றியத்தை ஆளக்கூடிய ஒன்றிய பிரதமர் நரேந்திராவாகட்டும், அவர் சார்ந்த கட்சி பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களாகட்டும், தமிழ்நாடு அரசினுடைய இந்த மாதிரியான திட்டங்கள்ல வந்துட்டு கவனம் செலுத்தாமலே அந்த மாநில மக்களுக்கு வந்து துரோகம் செய்யறாங்க. குறிப்பாக பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா கல்வி சுகாதாரத்துல அக்கறை செலுத்துவதை கோயில்கள், சிலைகள், புராண கதைகள் இதுலயே தான் வந்துட்டு வெளிப்படையாகவே பேசிட்டு இருக்காங்க. சமீபத்துல அனுராக் அவர்கள் வந்து பள்ளி குழந்தைகள்கிட்ட உரையாற்றும் போது என்ன கேள்வி கேட்கிறார், விண்வெளியில முதல்ல பறந்தது யாரு அப்படின்னு கேட்டாக்கா குழந்தைங்க வந்து நீல் ஆம்ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லும் போது இல்ல நான் நினைக்கிறேன் அது வந்துட்டு அனுமாரா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்க கிட்ட அததான் வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா நம்மளுடைய அண்ணன் நாராசா அவர்கள் வந்துட்டு மதத்தையும் பக்தியையும் கல்வியையும் என்னைக்கு ஒன்றிணைக்க கூடாது. அதான் வந்து பாருங்க, விண்வெளியில முதல் சென்றது யாருன்னாக்க நீல் ஆம்ஸ்ட்ராங். குழந்தைகள் வந்துட்டு அவர்களுக்கு இருக்க கற்பிக்கப்பட்ட அறிவியல் கல்வியின்படி சொன்னாங்க. இந்த அனுராக் போன்றவர்கள் என்ன சொல்றாங்க, இல்ல அனுமானு சொன்னாங்க. ஏன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இவங்க தானே பாடத்திட்டத்துல வந்துட்டு சபாக்கர் வந்துட்டு புல்புல் பறவையில பறந்து போனாருன்னு சொல்லிட்டு பாடத்திட்டத்துல வச்சாங்க.
கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு முட்டாள்தனமான அறிவியலுக்கு ஒவ்வாறு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து மாணவர்கிட்ட வந்து பேசுறாங்க. இதைதான் அண்ணன் ஆராசா அவர்கள் எக்காரணத்தை கொண்டு பக்தியையும் கல்வியையும் மதத்தையும் ஒன்றிணைத்து பார்க்கவே கூடாது. குறிப்பாக பக்தியையும் அறிவியலையும் என்னைக்கும் ஒன்றிணைக்க கூடாது. அது இணைத்தாக்க மிகப்பெரிய ஆபத்துன்றதுக்கு அண்ணன் ஆராசா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி மதத்தையும் அறிவியலையும் வந்து பாத்தீங்கன்னா கல்வியில வந்துட்டு ஒன்றிணைத்து திணிக்க கூடாது அப்படின்றதுக்கு அழகா ஒரு கதையை வந்து சொல்லுவாரு. என்னன்னாக்கா ஒரு பள்ளியில வந்துட்டு ஒரு மாணவன் வந்துட்டு கிளாஸ்ல உக்காந்துட்டு இருக்கும் போது தமிழ் ஆசிரியர் வந்துட்டு பாடம் எடுத்துட்டு இருப்பாங்க மாணவர்களுக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா சிவன் வந்துட்டு தன்னுடைய தலையில வந்துட்டு நிலவையே சூடி இருக்கிறார் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாரு. அடுத்து வந்து சயின்ஸ் டீச்சர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னாக்கா நிலவிலேயே முதல்ல காலடி எடுத்து வைத்தவர் நீல் ஆம்ஸ்ட்ராங் அப்படின்னு வந்து சொல்லும் போது அதுக்கு அப்புறமேட்டு அடுத்து வந்துட்டு என்னடா அந்த பையனுடைய கிளாஸ் டீச்சர் வந்து கேட்பாங்களா என்னென்ன பாடண்டா படிச்சீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒரு பையன் வந்துட்டு எழுச்சது துடுக்க சொல்லுவானாக்கா சிவனோட தலையில நீல் ஆம்ஸ்ட்ராங் காலை வச்சாரு அப்படின்னு சொல்லி சொன்னதா சொல்லிட்டு அண்ணன் ஆராசா அவர்கள் ஒரு கதையை வந்துட்டு சொல்ல. இது எதுக்குனாக்கா மதத்தையும் அறிவியலையும் என்னைக்கு கல்வியில வந்துட்டு ஒன்றிணைத்து பார்க்க கூடாது, ஒன்றிணைக்க கூடாது அப்படின்றதுக்காகவே இந்த மாதிரி மதமும் அறிவியலும் ஒன்றாக கலந்து பார்த்தாலே இது போன்ற பல சிக்கல்கள் வந்துட்டு மத நம்பிக்கையாளர்களுடைய மனம் புண்படும்படியே போகக்கூடிய நிலை வரும். அதனால மதத்தையும் அறிவியலையும் கல்வியில வந்துட்டு ஒன்றிணைக்காதீங்க அப்படின்றதுக்காக அண்ணன் ஆராசா அவர்கள் இந்த கதையை வந்துட்டு அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அததான் இங்க வந்து பார்க்க வேண்டி இருக்குது. ஆனா அனுராக் போன்றவங்களை என்ன பண்ண விண்வெளியில முதல்ல பறந்தது அனுமார் அப்படின்னு சொல்வதுக்கெல்லாம் அந்த குழந்தைக்கு ஏதாவது ஒண்ணு எழுந்திருச்சு அதுக்கு என்னடா சயின்டிபிக் ப்ரூஃப் இருக்குன்னு சொன்னா நீ என்ன நீல் ஆம்ஸ்ட்ராங் தான் பறந்தாருன்றதுக்கு எல்லாத்துக்கும் அவங்ககிட்ட ப்ரூஃப் இருக்கு. சயின்ஸ் டீச்சர்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. நீ அனுமார் தான் வந்துட்டு முதல்ல விண்வெளியில பறந்தான்னு சொன்னாக்கா அதுக்கு என்னடா ப்ரூஃப் இருக்குன்னு சொல்லி கேட்டாக்க இந்த மூச்சிங்களை எங்க கொண்டு போய் வச்சுக்கணும் தெரியாது. ஆனா பாத்தீங்கன்னா பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள் எல்லாமே எந்த ஒரு முன்னெடுப்புகளும் செய்யாம கோயிலை கட்டுறதும் கோயில்களுக்கு சிலை வைக்கிறதுலுமே காலத்தை கடத்திட்டு இருக்கிறாங்க அப்படின்னு தான் பார்க்க முடியுது. இதுலயும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒன்றிய பிரதமர் நரேந்திராவுடைய குஜராத் மாநிலம் இருக்கு இல்லைங்களா, அவருடைய பூர்வீக மாநிலம், அதுவே பாத்தீங்கன்னாக்கா பொது சுகாதாரத்துல 18வது இடத்துலதான் இருக்குது அப்படின்னுக்குள்ள இவர்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு எங்களுடைய தேசிய மாடலை நீங்க எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்வதில் எந்த விதத்துல லாஜிக்கே இல்லாம போகுது அப்படின்னு பாருங்க. அதுலயும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா குஜராத்ல வந்துட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னாக்க நீங்க செக்கிங் வந்து ஃப்ரீயா பண்ணிக்கலாம், உங்க உடம்புக்கு என்னன்றது ஃப்ரீயா பண்ணிக்கலாம். ஆனா மருந்துகள் சாப்பிடணும், நம்ம நோய்க்கான மருந்து சாப்பிடணும், அந்த மருந்துகள் எல்லாமே நீங்க வந்துட்டு வெளியில மெடிக்கல்ல காசு கொடுத்துதான் வாங்க முடியும். ஆனா தமிழ்நாட்டுல பொது சுகாதாரம் அப்படி இல்லை. அரசு மருத்துவமனைக்கு யார் போனாலுமே அவர்களுக்கு மருத்துவ பரிசோதனை கட்டணம் இல்லாம பார்க்கப்படுது. மருந்து மாத்திரைகள் அனைத்துமே வந்து பாத்தீங்கன்னா கட்டணம் இல்லாமல் செய்யப்படுகிறது. சில அத்தியாவசியான உயர் சிகிச்சைகள் மட்டும் பாத்தீங்கன்னா மினிமம் லெவலுக்கு சில பரிசோதனைகளுக்காக கட்டணம் வாங்குவது போன்ற விஷயங்கள் இருக்கே தவிர அதுவும் வந்து பார்த்தா சாமானிய மக்கள் பயன்படுத்துற அளவுக்கு இருக்கு அப்படின்றதுல பொது சுகாதாரத்துல தமிழ்நாட்டை வந்துட்டு திராவிட மாடல் ஆட்சியை வந்துட்டு எந்த அளவுக்கு முன்னெடுத்து கொண்டு போயிருக்குது அப்படின்றதான் இங்க வந்து பார்க்க வேண்டி இருக்குது. இன்னும் குறிப்பா சொன்னாக்கா குஜராத் போன்ற மாநிலங்கள்ல உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்கள்ல மக்கள் வந்துட்டு உடம்புக்கு பிரச்சனை ஆயிடுச்சுனாக்கா அங்க போய் பார்த்தாக்கா அந்த ஹாஸ்பிட்டல் பெரும்பாலும் பாலடைந்து போன இடத்த மாதிரி தான் இருக்குதுன்றதோ, அதை விட முக்கியம் என்னன்னாக்கா தனியார் மருத்துவமனைக்கு போனாக்கா அங்க வந்துட்டு மக்கள் வந்து கடன் வாங்கி அழிகிற நிலைமைக்கு போக வேண்டிய சூழலும் இருக்குது அப்படின்னு தான் பார்க்க முடியுது. வைப்ரண்ட் குஜராத்னு சொல்லக்கூடிய அந்த மாநிலத்துடைய பொது சுகாதாரம் கொஞ்சம் கூட வைப்ரண்ட் ஆகல. இன்னும் வெளிப்படையா சொன்னாக்கா அங்க வந்து பெண்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் கழிப்பிட வசதிகள் கூட சரியாக செய்து கொடுக்கப்படாத சூழல் தான் பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்ல இருக்குது அப்படின்னுக்குள்ள தமிழ்நாட்டினுடைய பொது சுகாதாரம் குறித்து சங்கிகள் எழுப்பக்கூடிய கேள்விகள் எல்லாமே ஒரு தடவை நீங்களே போய் பாருங்கடான்னு நம்ம சொல்றோம். தமிழ்நாட்டுல பொது சுகாதார கட்டமைப்பு எப்படி இருக்குது, நீங்க ஆளக்கூடிய சங்கிகள் ஆளக்கூடிய மாநிலங்கள்ல பொது சுகாதாரங்கள் அந்தந்த மாநிலங்களுடைய கேபிட்டல்ல போய் பார்க்காதீங்க, அந்தந்த மாநிலங்களுக்கு கூட கிராமங்கள்ல போய் பாருங்க எந்த அளவுக்கு படு மோசமாக இருக்குன்றத வெளிப்படையா தெரியும். குஜராத்தினுடைய இந்த நிலைமையெல்லாம் குஜராத்ல இருந்த என்னுடைய தமிழ் நண்பர்களே எனக்கு சொன்ன தகவலின் அடிப்படையில தான் இந்த தகவலை நான் உங்களுக்கு சொல்றேன். குறிப்பாக இன்னைக்கு வந்து இந்தியாவிலே பாத்தீங்கன்னாக்கா கருப்பை வாய் புற்றுநோய் குறித்து வந்துட்டு அதிகப்படியான விழிப்புணர்வு தமிழ்நாடு தான் ஏற்படுத்தி இருக்கு. தமிழ்நாட்டுல தான் அதிகப்படியா அதுக்கான தடுப்பூசி எந்த ஒரு மாநிலமும் இதுக்காக இந்த தடுப்பூசியை வந்து பாத்தீங்கன்னா கட்டணம் இல்லாம கொடுப்பதற்கு முன்வரவே இல்லை. ஆனா தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் தாய் உள்ளத்தோடு சர்விக்கல் கேன்சருக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா தடுப்பூசி வந்துட்டு கட்டணம் இல்லாம யார் வேணாலும் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பு கொடுத்து அதுக்கான
நிதி ஒதுக்கீடுல இருந்து எல்லாமே செய்து அதனால பாத்தீங்கன்னா பல பெண்கள் வந்துட்டு பயன்பெறக்கூடிய மாநிலமா இருக்குது. இன்னைக்கு கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் குறித்து பெரும்பாலும் தமிழ்நாட்டுல இருக்கிற விழிப்புணர்வு மற்ற பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள் துளி அளவும் இல்லை அப்படின்னு தான் பார்க்க முடியுது. அதனாலதான் வந்து சொல்றது என்னன்னாக்கா தமிழ்நாடு என்னைக்குமே வந்துட்டு மற்ற இந்தியாவின் மற்ற மாநிலங்களோட தமிழ்நாடு சங்கிகள் பாசையில சொன்னாக்கா சொர்க்கமாகத்தான் இருக்குது. இந்த அளவுக்கு தமிழ்நாடு வந்துட்டு பொது சுகாதாரத்தை முன்னேறி இருக்கிறத வந்துட்டு ஒன்றிய பாஜக அரசால சகிச்சுக்க முடியாம தான் ஒட்டுமொத்தமா இந்த நாட்டையை சென்ட்ரலைஸ்ட் பண்ணுவது மூலயமாக குறிப்பா பொது சுகாதாரத்தை சென்ட்ரலைஸ் பண்ணிட்டாக்கா அதையும் வந்துட்டு அதானி அம்பானிகளுக்கு தாரை வாய்த்து கொடுத்து அது மூலயமா கொள்ளை லாபம் அடிக்கலாம் அப்படின்னு தான் பார்த்துட்டு இருக்கான்னு புரிந்துக்க முடியுது. சங்கிகள் வந்துட்டு பேஸ்புக் வாட்ஸ்அப்லயே இருந்து கொண்டு இருந்து வரக்கூடிய ஃபார்வர்ட் மெசேஜ்களையே வரலாறாக நம்பிக்கொண்டு அறிவியலையும் புராணத்தையும் போட்டு குழப்பிக் கொண்டு இருக்காம என்ன நடக்கிறது அப்படின்றத உங்களுடைய கவர்மெண்டோடைய அபிஷியல் வெப்சைட் டேட்டாஸ் எடுத்து பார்த்தாலே எல்லாம் வெளிப்படையா இருக்கும் போது சங்கிகளை உங்களுடைய மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. தமிழ்நாடு பொது சுகாதாரத்தை சிறந்து இருக்குதா இல்ல வந்துட்டு பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள் பொது சுகாதாரத்தை சிறந்து இருக்கான்றதை நீங்க பார்த்தா தெரிந்து கொள்ளுங்க. அதுதான் சொல்லிக் கொள்கிறோம். இன்னொரு வீடியோல வந்து கண்டிப்பா பேசும் தோழர்களே. நன்றி, வணக்கம். உங்களுக்கு எவ்வளவு ஒரு இது இருந்தா மனசுக்குள்ள எந்த ஒரு தைரியம் இருந்தா இந்த அளவுக்கு உங்களால பேச முடியும். ஆனா அப்ப நம்ம சொல்லலாமா தோழர், ரொம்ப கிரிஞ்சா பேசிருக்கீங்க, சும்மா உடான்ஸ் விட்டுருக்கீங்க, நல்ல டயலாக் ப்ரிப்பேர் பண்ணிருக்கப்பா, அடிக்கடி இந்த டயலாக் மறந்துருச்சுன்னு சொல்லி ஸ்கிரிப்ட் பேப்பரை பாத்தியா அப்படின்ற மாதிரி நாங்க கேட்கலாமா? இதுல அவரு வேற ஃபர்ஸ்ட் அங்கிள்னு சொல்லிட்டாரு, ஃபைனல் டச்ல தாய் மாமாவா எங்க சார் போனாரு இத்தனை நாள் 50 வருஷமா? அந்த தாய் மாமா எங்க போனாரு? ஒரு தாய் மாமான்னு என்ன பண்ணணும்?